Hello everyone, welcome to Mass Intra Max channel. I am your Meenakshi ma'am. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா add like fractions, add unlike fractions and add mixed fractions. நம்ம முன்னவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் ஃப்ராக்ஷன்ஸ்னால் என்ன, அதை எப்படி டிஃபைன் பண்ணுறது, அது எப்படி நம்ம ஃப்ராக்ஷன்ஸை வகைப்படுத்துறது, ஃப்ராக்ஷன்ஸை எப்படி கம்பேர் பண்ணுறது, ஃப்ராக்ஷன்ஸை எப்படி ஒரு டைப் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ்லேருந்து இன்னொரு டைப் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்துட்டோம். இப்போது இங்கே ஒன்லி அடிஷன் மட்டும் செய்ய போகிறோம். அதாவது ஃப்ராக்ஷன்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆட் பண்ண போகிறோம். இப்போது எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் 2/9 ப்ளஸ் 5/9. இந்த 2 ஃப்ராக்ஷன்ஸுமே என்ன மாதிரி இருக்குது, லைக் ஃப்ராக்ஷன்ஸாக இருக்குது. லைக் ஃப்ராக்ஷன்ஸ்னால் என்ன மீனிங்? The denominators are same. ஸோ denominators இங்கே என்ன 9. ஸோ ரெண்டு ஃப்ராக்ஷனுமே லைக் ஃப்ராக்ஷன்ஸ். அப்போது இது எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒன்லி டினாமினேட்டர்ஸை அப்படியே நம்ம கொண்டு வந்துட்டோம். டினாமினேட்டர் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த நியூமரேட்டர் இருக்கு இல்லையா 2 + 5 இது மட்டும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ டினாமினேட்டர்ஸ் நாட் சேஞ்ச் எனிதிங், ஒன்லி நியூமரேட்டர்ஸ் மட்டும் ஆட் பண்ணணும். அப்போது 2 + 5 என்ன வரும் 7. ஸோ 7/9 is the answer. Next one, second one 1/5 3/5. இந்த ரெண்டு ஃப்ராக்ஷன்லையுமே என்ன இருக்குது 5 5. ஸோ டினாமினேட்டர் சேமாக இருக்குது. இது என்ன ஃப்ராக்ஷன் லைக் ஃப்ராக்ஷன். ஸோ இது எப்படி நம்ம ஆட் பண்ணுவோம், ஓன்லி இந்த டினாமினேட்டர்ஸை அப்படியே கொண்டு வரணும் 5 ஒன்லி, நியூமரேட்டர்ஸ் மட்டும் ஆட் பண்ணணும். ஸோ 1 + 3. ஸோ ஆன்சர் என்ன 1 + 3 4 ஒன்லி. ஸோ 4/5 is the answer. இப்போது ரியல் எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த ஃப்ராக்ஷன் என்ன 2/4, இந்த ஃப்ராக்ஷன் 1/4. அதாவது இது 4 ஈக்குவல் பார்ட்லேருந்து எடுக்கப்பட்ட 2 பகுதி, இது 4 ஈக்குவல் பார்ட்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதி. அப்போது ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா 4 ஈக்குவல் பார்ட்லேருந்து எடுக்கப்பட்டது. ஸோ இந்த டினாமினேட்டர்ஸ் பாருங்கள், இங்கேயும் 4 இங்கேயும் 4. ஸோ இது என்னென்னா லைக் ஃப்ராக்ஷன்ஸ்னு சொல்கிறோம். அப்போது இந்த ஃப்ராக்ஷனை இதோட அட்டாச் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன பகுதி கிடைக்குது, எஸ் 3/4ன்னு கிடைக்குது. இதுதான் நம்ம லைக் ஃப்ராக்ஷன்ஸ் சொல்கிறோம். லைக் ஃப்ராக்ஷன்ஸ்னால் ரெண்டுலேயுமே நம்மளுக்கு ஈக்குவல் ஷேரிங் டோட்டல் ஆஃப் நம்பர் பார்ட்ஸ் சேம் நம்பர். இங்கேயும் 4ஆக பிரிக்கப்பட்ட ஒரு ஒரு வட்டத்திலேருந்து எடுக்கப்பட்ட பகுதி, அதே மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா 4ஆக பிரிக்கப்பட்ட ஒரு வட்டத்திலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதி. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் பாருங்கள், அதே மாதிரி 4ஆக பிரிக்கப்பட்ட பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு 3 பகுதிகள். இதைத்தான் நம்ம 3/4ன்னு எழுதியிருக்கோம். Suppose the numerator and the denominator have common factors.
அப்படின்னா என்ன? இப்போது நம்ம முன்னாடி இருந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம் எல்லாமே சின்ன சின்ன நம்பர்ஸ். இப்போ இங்கே பாருங்கள் 15/24 இது ஒரு பெரிய நம்பர் தான். 3/24 இந்த டினாமினேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 24 வந்திருக்கு. ஸோ சேம் டினாமினேட்டர். ஸோ எப்படி ஆட் பண்ணுவீங்க? ஒன்லி டினாமினேட்டர்ஸ் மட்டும் இங்கே கொண்டு வருவோம் 24ன்னு. நெக்ஸ்ட்டு நியூமரேட்டரை அப்படியே ஆட் பண்ணுவோம். அப்போ 15 + 3 18. இப்போ ஆன்சர் என்ன? 18/24. இப்போது 18க்கும் 24க்கும் ஏதாவது ஒரு காமன் ஃபேக்டர் இருக்குது. ஏன் அப்படின்னா ரெண்டுமே என்னது? ஈவன் நம்பர்ஸ். ஸோ இந்த 18 எப்படி எழுதலாம்? 2 × 3 × 3. That is 2 3s are 6, 6 3s are 18. இங்கே பார்த்தீங்கன்னா 12 எப்படி எழுதலாம்? 2 × 2 × 2 × 3. அப்போது இது எப்படி வரும்? 2 × 2 4, 4 × 2 8, 8 × 3 24. ஓகே. நவ் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் சேம் நம்பர் இருக்குது. இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணுறோம். நியூமரேட்டரில் 2, டினாமினேட்டரில் 2. 2/2 1. நெக்ஸ்ட்டு இங்கே நியூமரேட்டரில் 3 இருக்குது, டினாமினேட்டரில் 3 இருக்குது. ஸோ 3/3. வாட் இஸ் த ஆன்சர்? 1. நெக்ஸ்ட் இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது அண்ட் 2 × 2 என்ன? 4. ஸோ ஆன்சர் என்ன? இங்கே 3/4. இது நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா 18/24 3/4 நம்ம சுருக்கி எழுதிட்டு வந்திருக்கோம். அதாவது ஷார்ட்டேஜ்னு சொல்லுவாங்க, ஷார்ட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அதாவது 18/24 ஷார்ட் ஃபார்மாக எப்படி எழுதலாம்? 3/4ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் ஆட் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ். ஆட் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ். அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ்னால் என்ன மீனிங்? த டினாமினேட்டர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் நம்பர். ஸோ டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ். கரெக்டாக? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா given unlike fractions convert to like fractions by finding LCM and create equivalent fractions. இப்போது unlike fractions-ஆக கொடுத்துருக்கதை நம்ம என்ன பண்ணணுமா? convert to the like fractions-ஆக convert பண்ணணுமா? எப்படி? by finding the LCM and create the equivalent fractions. எப்படின்னா நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சி அதில் ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸை க்ரியேட் பண்ணி அதன் மூலமாக நம்ம லைக் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது எக்ஸாம்பிள் பாருங்கள். 2/15 + 3/5 இருக்குது. இப்போது இதில் டினாமினேட்டர்ஸ் என்ன நம்பர்? 15 5. ரெண்டுமே என்னது? டிஃப்ரெண்ட் நம்பர். ஸோ என்ன பண்ணுறோம்? இங்கே எல்சிஎம் ஆஃப் 5 and 15. எல்சிஎம் எடுக்கும்போது 5க்கும் 15க்கும் வாட் இஸ் த காமன் ஃபேக்டர்? 5. ஸோ 1 5s are 5, 3 5s are 15. நெக்ஸ்ட்டு 3யை நம்ம காமனாக எடுக்கிறோம். ஸோ 1 as it is coming down. Next 3, 1 3s are 3. Now what is the LCM of 5 and 15? 3 × 5. So what is the LCM? 15. Now என்ன பண்ணுறோன்னா இந்த LCM 15, அதாவது டினாமினேட்டர் 15 வர மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸாக எழுத போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா 2/15. அதில் டினாமினேட்டர்ஸ் 15 தான் இருக்குது. ஸோ எதுவும் நம்ம ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனாக எழுத தேவையில்லை, அதை அப்படியே எழுதிடுறோம் as it is coming down. நெக்ஸ்ட்டு 3/5 இருக்குது. ஆனால் நம்மளுக்கு டினாமினேட்டர்ஸ் என்ன வேணும்? டினாமினேட்டர் as a LCM. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனாக க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா நம்ம 3 5s are 15 கிடைக்குது. ஸோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் என்ன? 3 3s are 9 and 5 3s are 15. இப்போ நம்மளுக்கு சேம் டினாமினேட்டர் கிடச்சிருச்சா? ஸோ இது என்ன ஃப்ராக்ஷன்? லைக் ஃப்ராக்ஷன்.
எஸ். ஸோ இது எப்படி ஆட் பண்ணுவோம்? லைக் ஃப்ராக்ஷன்ஸில் அந்த டினாமினேட்டர்ஸை அப்படியே எழுதிட்டு ஒன்லி நியூமரேட்டர் ஒன்லி ஆட் பண்ணுவோம். அப்போது நியூமரேட்டர் இங்கே என்ன? 9 + 2. ஸோ 9 + 2 11. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? 11/15. Next is second example. If the given number is whole number plus fraction இருந்தால் என்ன பண்ணுறது? இப்போது whole நம்பரையும் ஒரு ஃப்ராக்ஷனையும் ஆட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், எந்த ஒரு நம்பருக்கும் டினாமினேட்டர்ஸ் என்ன இருக்குது? 1 தான் இருக்குது. டினாமினேட்டர்ஸ் 1. அது எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போது எடுத்துக்கோங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு 5 எடுக்கிறோம். 5க்கு டினாமினேட்டர்ஸ் என்ன இருக்குது? 1 இருக்குது. இப்போது இதை நம்ம எப்படி பண்ணுவோம்? 5 / 1னா என்ன அர்த்தம்? 5 / 1. ஸோ 5ஐ 1ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ ஆன்சர் 5 1s are 5. கரெக்டா? இப்போது 5 சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? 5 subtract 5 0. ஸோ ஆன்சர் இஸ் 5 ஒன்லி. இதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம்னா 5 / 1ஓட வேல்யூ என்ன? 5. இப்போது எந்த நம்பருக்குமே என்ன இருக்குது? டினாமினேட்டர்ஸ் 1 இருக்குது. இப்போது 2க்கு என்ன? 2 எப்படி எழுதலாம்? டினாமினேட்டர்ஸ் 1 எழுதலாம். ஸோ 2 எப்படி எழுதலாம்? 2/1 எழுதலாம். அப்போது இந்த 2 ஃப்ராக்ஷன்ஸ் பாருங்கள். 2/1 + 3/4. இப்போ என்ன? இதில் டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் கிடச்சிருக்கு, 1 and 4. ஸோ நம்ம இந்த என்ன ஸ்டெப் போட்டிருக்கோம்? கொடுத்துருக்கு, unlike ஃப்ராக்ஷனை convert to the like fraction by finding LCM and create equivalent fractions. ஸோ கொடுத்துருக்க unlike ஃப்ராக்ஷன்ஸை நம்ம லைக் ஃப்ராக்ஷன்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். எப்படி? by finding the LCM and create the equivalent fraction படி. ஸோ இதுவும் சேம் ப்ரொசீஜர். எக்ஸாம்பிள் 1 மாதிரி 1க்கும் 4க்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது 4 கிடைக்கும். ஸோ அதை பயன்படுத்தி நம்ம இங்கே இந்த ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணி ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனாக நம்ம கன்வெர்ட் பண்ணி அப்புறமா லைக் ஃப்ராக்ஷன்ஸாக கொண்டு வந்து ஆட் பண்ணி எழுதணும். Add mixed fractions. மிக்சடு ஃப்ராக்ஷன்ஸ்னால் என்ன மீனிங்? ஒரு ஹோல் நம்பர் அதோட ஒரு ஃப்ராக்ஷன் கம்பைன்ட் ஆகி, அதாவது ஜாயிண்ட் ஆகி கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ராக்ஷனை நம்ம மிக்சடு ஃப்ராக்ஷன் சொல்கிறோம். ஒரு ஹோல் நம்பரும் ஒரு ஃப்ராக்ஷனும் ஜாயிண்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். இப்போது எக்ஸாம்பிள் பாருங்கள். 9 1/2 and another one number 5 3/4. இந்த ரெண்டு மிக்சடு ஃப்ராக்ஷனை நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, மிக்சடு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் ஆகும்? QR/D is going to Q into D plus R/D. QR/D அப்படின்னு இருக்க ஒரு மிக்சடு ஃப்ராக்ஷனை நம்ம எப்படி எழுதலாம்? Q into D plus R/D அப்படின்னு கன்வெர்ட் பண்ணி அதை நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றலாம். அதன்படி இங்கே Q இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? 9 இருக்கு. இது Q. R இருக்கிற இடத்துல என்ன இருக்கு?
1 இருக்கு. ஸோ ஆர் 1. டி இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? 2 இருக்கு. ஸோ QR by D அப்படின்றத நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா Q into D. ஸோ 9 into 2 plus R value 1 by D value 2 plus இங்கே அதே சேம் Q 5 R 3 D 4. So Q into D. So 5 into 4 plus R 3 by 4D. So எப்படி இதை சுருக்கி எழுதலாம்னா 9 into 2, that is 9 2s are 18, 18 plus 1 19, so 19 by 2. Next one 5 4s are 20, 20 plus 3 23, 23 by 4 second one. இப்போ இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாறிடுச்சு. இப்போ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்கு. இப்போ இந்த ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா இது அன்லைக் ஃப்ராக்ஷனாக இருக்கு. ஏன்னா டினாமினேட்டர்ஸ் டிஃப்ரெண்ட், 2 இருக்கு 4 இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணுவோம்னா ஆட் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுமோ அதன்படி இதை நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ 2 and 4 different denominators. ஸோ என்ன பண்ணணும்னா take LCM of 2 and 4. Answer is 4 only. Now convert to the denominator as a 4. So 19 by 2 இந்த ஃப்ராக்ஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். அதாவது நியூமரேட்டரை 2ஆலையும் டினாமினேட்டர் 2ஆலையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும்? 2 2s are 4, 19 2s are 38. இங்கே டினாமினேட்டர்ஸ் 4 தான் இருக்குது. ஸோ இதை சேஞ்ச் பண்ண வேண்டாம், இந்த ஃப்ராக்ஷனை அப்படியே கொண்டு வந்திருக்கோம். இப்போது ரெண்டுக்கும் சேம் டினாமினேட்டர்ஸ் வந்துருச்சு. இப்போ இது லைக் ஃப்ராக்ஷன்ஸாக இருக்குது. லைக் ஃப்ராக்ஷன்ஸ் எப்படி ஆட் பண்ணுவோம்? அந்த டினாமினேட்டர்ஸ் சேம் அதே நம்பர் போட்டுட்டு ஒன்லி நியூமரேட்டர் ஒன்லி ஆட் பண்ணுவோம். அப்போது 38 + 23 61, 61 by 4 அப்படின்னு கிடச்சிருக்கு. இது நம்மளுக்கு பெரிய நம்பராக இருக்கனால இது நம்ம எப்படி சுருக்கி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61 4ஆல் டிவைட் பண்ணும்போது 15 4s are 60 நம்மளுக்கு தெரியும். 15 4s are 60 நம்மளுக்கு தெரியும். ஸோ 15 4s are 60 plus 1, it is 61 by 4. ஸோ இங்கே Q என்ன? 15 or 1 D 4. ஸோ இதை நம்ம என்ன எழுதியிருக்கோம்? QR by D அப்படின்ற ஃபார்மில் எழுதியிருக்கோம். ஸோ Q 15 R1 D 4. ஸோ QR by D, that is the mixed fraction. ஆன்சரை நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லேயே கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கோம். இது ஒர்க் ஷீட் கொடுத்துருக்கேன்.
இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 சம்ஸ் வந்து லைக் ஃப்ராக்ஷன்ஸ் ஆகும். addition of like fractions. ஒரு 3 sums வந்து addition of unlike fractions. ஒரு 3 sums வந்து addition of mixed fractionsல கொடுத்துருக்கேன். இது ட்ரை பண்ணுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching.